இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோரான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்டாக நம்ம ஒரு மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 24 ஃப்ளோரான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த சைஸில் சின்ன ஒரு சைஸில் 1 இன்ச்சு சைஸில் நம்ம கடையிலேருந்து எடுத்திருந்தோம். நிறைய கடைக்கு யாரும் வாங்கலைன்னு நம்ம வந்து வீட்டுக்காண்டி நம்ம வளர்க்குறோம் ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று விற்றுருவோம் சொன்னோம் க்ரூமிங்காண்டி. அதுதான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டாப்னு இல்லை, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் இல்லை லைட் இல்லை. நம்ம லைட்டு போட்டிருக்கோம், அந்த மோட்ரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பபுள்ஸ் வராது. ஆனால் அது மேலே பார்த்தீங்கன்னா ஓடுற மட்டும் அலை மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோரான் பார்த்துருவோம். இந்த ஃப்ளோரான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்ததுலேருந்து நல்லா தான் சாப்பிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கலர் இல்லை. ஏதோ இதோட குவாலிட்டியே லோ குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ரொம்ப சுத்தமாக ஹெட் இல்லை, கலர் இல்லை. இப்போ 1 மாதம் ஆச்சு. ஆனால் இதே மாதிரி தான் இருக்குது. வந்ததுலேருந்து லைட்டாக வளர்ந்துருக்கு, ஆனால் கலர்னா இல்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அடுத்த பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே இந்த ஃபுட்டு தான் போட்டுக்கிருந்தோம். ஃபேன்சி கப்பி ஃபுட்டு தான் போட்டுக்கிருந்தோம் ரெண்டுக்குமே. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கலர் வரல, லைட்டாக கலர் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஒரு 4 நாளில் 5ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா நான் ஆம்பர் ஃபுட்டுக்கு மாறிட்டேன். ஆம்பர் ஃபுட்டு மாறினோன்னு பார்த்தீங்கன்னா டபங்க பார்த்தீங்கன்னா அங்கிட்டு அந்த ஆம்பர் ஃபுட்டு தின்ட்டு ஒரு 5-6 நாள்லேயே நல்ல கலரு எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 1 வாரம் கழிச்சு நல்லா உருண்டை மண்டையாக வந்துருச்சு. இதுக்கு நான் மண்டை வரும்னு நினச்சே பார்க்கல. ஏன்னா வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான். நம்ம கடையில் வைக்கிற ரேட்டு ஏதோ லக்கா இது என்னன்னு தெரியல. ஆனால் மண்டனை வந்துச்சு. ஆனால் இது பார்க்குறதுக்கு இந்த எஸ்ஆர்டி மாதிரி தெரியல, ஏதோ கம்ஃபா நினைக்கிறேன். நம்ம முன்ன பின்ன அதிகமாக ஃப்ளோரான் வளர்த்ததில்லை. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோரான் வளர்ந்தோம். அப்புறம் இடையிலாம் விட்டாச்சு, பெருமா கழிச்சு வளர்க்குறோம். பார்த்தீங்கன்னா 8 நல்ல 8. இப்போ நேற்று கூட நல்லா உருண்டை 8 இருந்துச்சு. இன்றைக்கி உருண்டை 8 தான் இருக்குது. லைட்டாக அம்மிங்கச்சு, எதுனாலும் தெரில. இன்னொன்று தண்ணி மாற்றணும். அதுலேருந்து இந்த டேங்க் செட் பண்ணி ஒரே ஒரு வாட்டி தண்ணி மாற்றணும். இப்போ நாளையும் தண்ணி மாற்றணும். கலரை பாருங்கள். அந்த டைலு எல்லாம் பார்க்கறதுக்கு கம்ஃபா இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தை குட்டி சொல்லி கம்ஃபான்னு சொல்லி கொடுத்துருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இது சும்மா மிக்சடாக வர்றது தானே, இதில் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஆம்பர் ப்ரோமேக்ஸ் ஃபுட்டு தான் போட்டுக்கிருக்கு இப்போதைக்கு. அதான் சாப்பிட்டுக்கிருக்கு, நல்லா சாப்பிடுவோம். நான் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை போகிறோம்னா, ஒரு நாளைக்கு ஆரம்பத்துலேருந்து 3 வேலை போட்டுக்கிருந்தேன். ஒவ்வொரு ஃபுட்டு மதியம் காலையில் நைட்டு போட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா இடையில செமிக்கலை ஐயோ என்னென்ன அப்படி ஆகி போச்சு. அப்போ இடையில வேற ஒரு வாரம் செமிக்கலை, அதோட விட்டுட்டு 2 வேலையாக போட்டுருந்தேன். இப்போ இடையில இது போட்டோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சிக்கனை போடவும் ஒயிட் பூப்பு டிசீஸ் வந்துருச்சு. அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு போய் மெட்ரோலஜின்னு ஒரு டானிக் மாதிரி யூடியூப்பில் பார்த்தேன். டைல் குவாலிட்டி உங்களுக்கு கலர்னா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டைலில் முதல்ல இப்படி ஒரு ஃப்ளோரான் வளர்க்குறோம். அதுவும் கம்மி ரேட்டில் இப்படி ஏதோ லக்கா என்னன்னு தெரியல, நல்ல கலரு. பேக்ரவுண்ட் பின்னாடி உள்ள டைலில் நல்லா உங்களுக்கு மஞ்சள் வருது. மஞ்சள் மேலே டைலில் நல்ல கலராக வந்துச்சு. டைல்னு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. சரிங்க, இப்போ தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கலரு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இன்னும் இப்போ இந்த வீடியோ முடித்தோன்னா இந்த பார்ட்டிஷன் எடுத்து விட்டுருவோம். அதோட கொஞ்சம் வேகமாக வளரட்டும். இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு நமக்கு ஒரு 5-6 இன்ச்சு வந்துடும். அதோட நம்ம அதுக்கிட்ட இன்னும் ட்ரைனிங் பண்ணி இன்னும் விளையாட மாட்டேங்குது, பயப்படுது. இந்த பார்ட்டிஷன் இருக்கவும் ஆள்நான மட்டும் அதிகமாக இருக்கும், விளையாட மாட்டேங்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ஹெட்டில்னா இப்போ தான் ஹெட்டில் அந்த மார்க்கிங் தான் வருது. இந்த டாட்டா வருது, இந்த 2 பக்கம் பிளாக் கலர்ல மார்க்கிங் வருது. நல்லா திக்கா வந்துருச்சு கலரு ஓரளவு. இன்னும் ஒரு 1-2 வாரம் ஆச்சுன்னா நல்லா ஓரளவு சைஸ் வந்தால் நல்லா திக்கா வந்துடும். தினைக்கு இது நம்ம கொண்டு 1 மாசம் தான். 1 மாசத்துல இந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஹெட் வந்துருச்சு, டைல் குவாலிட்டி நல்லா இதா வருது, மீனோட சைஸும் வந்துருச்சு. ஆம்பர் ஃபுட்டு போட்டால் அந்த அளவுக்கு இருக்காதுன்னா ஆம்பர் ஃபுட்டு போட்டு தான் இது கலரே வந்துச்சு. இல்லைன்னா சுத்தமாக நம்ம பீட்டா ஃபுட்டே போட்டுக்கிருந்தோம், ஃபேன்சி கப்பி ஃபுட்டே போட்டுக்கிருந்தோம்னா சுத்தமாக கலர் வந்துருக்காது. மாற்றியாச்சு. ஆனால் எல்லாரும் அம்பியேட்டு போடுவாங்க. அம்பியேட்டு நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் அம்பியேட்டு தான் நல்லாயிருக்கும். ஆனால் அம்பியேட்டு நல்லாயிருக்கும். ஆம்பர்னா நான் யூஸ் பண்ண பார்த்ததுலாம் எல்லா ஃப்ளோருக்கும் ஆம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா அதுவே நம்ம பட்ஜெட்டை பொறுத்தளவு இதுவே நல்லா இருக்குது நமக்கு. இருக்க மண்டையை பாருங்கள், இப்போதான் வட்டமாக வருது.
ஆனால் இது பெருசாக வரமுல எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அதையுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். இடையில வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுத்தோன்னா செமிக்கலை பார்த்தீங்கன்னா ஒயிட் பூப்பு டிசீஸ் வந்துருச்சு. அதை வந்து அதையும் நிப்பாட்டிச்சு. ஏன்னா சின்னதுனால செரிமான கோளாறு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சிக்கனே கொடுக்க வேணாம் இப்போதைக்கு. நம்ம வந்து வளர்ந்தோன்னே வேணால் கொஞ்சோண்டு இது மட்டும் சிக்கன் ஆட்டு மட்டும் கொடுக்கலாம். நறுக்கி சின்ன பீஸாக போடலாம். தண்ணி க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதெல்லாம் எடுக்கணும். இதை எடுத்துட்டு இன்னையிலேருந்து இதை வந்து பிரித்து விட போகிறோம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 இன்னிலேருந்து அடுத்த மாதம் இன்னும் ஒரு அப்டேட் வரும். மே மாதம் 24 இன்னொன்று அப்டேட் வரும். அதில் எப்படி வளர்ந்துருக்கு அதை பார்க்க போறீங்க. ஏன்னா நான் வந்து இந்த பார்ட்டிஷன் பிரிக்க போகிறேன். இந்த பார்ட்டிஷன் வந்து பிரிச்சிட்டோம்னா கொஞ்சம் இடம் நிறைய கிடைக்கும். நல்லா அது சுத்தம். இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கலரே வரல. இது வந்து நம்ம மாடியில் தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் யாரும் தேவக்கோட்டையிலேருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு தேவக்கோட்டைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் எவ்வளோ பேர் பார்க்குறான்னு தெரில. தேவக்கோட்டை கமெண்ட் நமக்கு இந்த மாதிரி ஃப்ளோரானு இல்லைன்னா ஏதாவது பெரிய மீன் எல்லாம் எதுவும் வேணும்னா நம்ம அக்வாரியம் ஷாப்புக்கு வந்து இது கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் ஜீவா அக்வாரியம். கூகுள் மேப்பில் அடிச்சு பாருங்கள், லொக்கேஷன் வரும். அதை பார்த்து வந்து எதுவும் மீன் வேணுமோ பொருளோ எதுவும் வேணுமோ டேங்க் வேணுனாலும் வந்து வாங்கிக்கோங்க.